வெட்கப்பட்டு போறாங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் அவர் என்ன யாருன்னு கேட்கிறாரு. நான் சொல்றேன், ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வந்தீங்களே, சாப்பிட்டீங்களே, எங்க ஊர் தெருவுல எல்லாம் வந்து அற்புதங்கள் எல்லாம் செய்தீங்களே, எங்களெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு போனீங்களே. ஐ டோன்ட் நோ யூ. எனக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, என்னை விட்டு அகன்று போங்க. அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கக்கூடாது இல்ல. அப்போ ஆண்டவர் சொல்ல, ஆண்டவருக்குரியத இவங்க போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவரை இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க உண்மையை, நேர்மையை, பரிசுத்தத்தை, அவர் வருவார், இன்றைக்கு வருவார், இன்றைக்கு வருவார், இன்றைக்கு கடைசி நேரம் நான் சாகிற வரைக்கும் என் ஆண்டவரை எதிர்பார்த்து தான் நான் செத்துருக்கிறேன். அப்படி செத்து இருந்தானா எக்கால சத்தம் வந்தா என் காதுல தான் விழும். முதல்ல செத்து 20-30 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா நான் யாரை எதிர்பார்த்து நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், யாரை எதிர்நோக்கி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னா, கிறிஸ்துவையே எதிர்நோக்கி 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 80 வருஷம் நான் வாழ்ந்துட்டேன். ஆனா என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இப்ப சொல்ற மாதிரி அப்ப யாருமே எனக்கு சொல்லல. இயேசு வரப்போகிறாரு, ரகசிய வருகை, இதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. ஆனால் 80 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு வரப்போகிறார். அந்த எக்கால சத்தம் கேக்குது. அது யாருடைய காதுல முதல்ல கேட்கும் அப்படின்னா, மண்ணுக்குள்ள மறைஞ்சு பல வருஷங்களுக்கு ஆயிடுச்சு, 50, 60, 70 வருஷம் ஆயிடுச்சு. மண்ணுக்குள்ள நான் தூங்கிட்டு இருக்கிறேன், தூசியில நான் தூங்கிட்டு இருக்கிறேன், புழுதியில நான் தூங்கிட்டு இருக்கிறேன். அந்த இடத்துல இருந்து ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டு அலறான் கேட்கிற மாதிரி நான் ஏந்திருப்பேன். அப்போ எந்த ஆத்துமா இந்த உலகத்துல சவாலா நான் ஆண்டவருக்காக மட்டும் தான் நான் நிக்க போறேன், நான் ஆண்டவருக்காக மட்டும் தான், அவரை மட்டும் தான் நோக்கி நிற்க போறேன். அந்த எதிர்நோக்கு உங்களை என்ன பண்ணாதுன்றாரு, வெட்கப்படுத்தாதுன்றாரு. ரோமையர் 5:5 சொல்றாரு, அந்த எதிர்நோக்கு உங்களை என்ன பண்ணாதா, வெட்கப்படுத்தாது. ஏன்னா நம்ம மேல பொழியப்பட்டிருக்கிற அந்த தூய ஆவியானவரின் வழியாக தேவனுடைய அன்பு என் இதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு இல்லையா. அந்த வசனம் அப்படிதான் இருக்கும். அதனால உங்களுடைய எதிர்நோக்கி என்ன ஆகாது, வெட்கப்படுத்தாது. நான் அவரை எதிர்நோக்கி வாழ்ந்துட்டு இருந்தேன், அவருக்காக உண்மையா இருந்தேன். இந்த உலகத்துல நான் அவருக்காக தான் நேர்மையா ஓடினேன், லஞ்சம் வாங்கல, ஊழல் பண்ணல, எதுவுமே செய்யல. அவருக்காக 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 நான் வாழ்ந்துட்டே இருந்தேன். கடைசியில நான் செத்தே போயிட்டேன், ஆண்டவர் வரல. ஆனா 80 வருஷம் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு அவருடைய வருகை வந்துருச்சு. அப்ப என்ன பண்றாரு, அவர் மறவாமல் என்னை நினைவு கூறுகிறார், மறவாமல் என்ன நினைக்கிறார். ஒரு காலத்துல இந்த மகள் எனக்காக வாழ்ந்துட்டு போனாங்க, எனக்காக இந்த பூமியில நின்றுட்டு போயிருக்கிறாங்க, என் பெயரை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம மறந்துடுவோமா? நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா செய்ததெல்லாம் இந்த உலகத்திலேயே நம்ம மறந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் நல்லவர் இல்ல. நான் என்னை கடைசி வரைக்கும் நினைவு கூர்ந்து அவருடைய அரசுல என்னை சேர்க்கறதுல அவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என கட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். 14 பெண்ணையும் சுத்தமான வெள்ளிய வஸ்திரம் தரித்தவர்களாய் தன்னுடைய பாத்திரத்துல எண்ணெய் எப்போதுமே வச்சுட்டு இருந்தாங்க. எப்பொழுதுமே இவங்களால ஜெபிக்க முடியும், எப்பொழுதுமே இவர்களுக்கு காத்திருக்க முடியும். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் இவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, தன்னுடைய மணவாளனுக்காக இவர்கள் உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. தன்னுடைய மணவாளன் வரப்போகிறார் என்ற அறிவோட கூட இருப்பாங்க சரிங்களா. ஏதோ ஒரு கஷ்டம் வச்சு, துன்பம் வந்துருச்சு, என்னால நான் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு சாக்கு போக்கு சொல்றவர்கள் கிடையாது சரியா. ஆண்டவரே நான் இப்ப என்ன வாங்கினா நான் வாங்க போறேன், என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது என்ன, அந்த நேரத்துல சொல்ற ஆட்கள் கிடையாது. இவர்கள் எப்பொழுதும் முன்மதி உள்ளவர்களாக, விவேகம் உள்ளவர்களாக, தங்களுடைய பாத்திரத்துல தேவனுக்குரியதை பாதுகாத்து வச்சுன்னு இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அம்மா நல்லா சுவையான பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க. நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். அது சுவையான பலகாரங்கள் எல்லாம் செய்து ஒரு விருந்தினருக்கு வந்தாக்கா ஒரு 4-5 எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு மேல வச்சிருவாங்க அவங்க சாப்பிடுறதுக்கா. அந்த புள்ள வந்து காலையில போச்சுன்னா சாயந்தரம் 8 மணிக்கு தான் வரும், சின்ன நேரம். ஆனா இந்த அம்மாவுடைய எண்ணம், இங்க 10 பேர் வந்திருக்கிறாங்க சரியா, 10 பேர் வந்திருக்கிறாங்க, 10 பேருக்கு தான் இந்த பலகாரத்தை செய்யறாங்க, 10 பேரும் வந்து நல்லா சாப்பிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க.
ஆனா அது சுடன்னு இருக்கும் போதே அவங்களுக்கு என்ன எங்க போகுது? ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அவனுக்கு தேவையான பலகாரம் இது. அந்த பலகாரத்தை என்ன பண்ணுவாங்க, ஒரு டப்பால போட்டு அதை மேல வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் இங்க காலி ஆனாலும் சரி, மிச்சமானாலும் சரி, அது பத்தாமல் போனாலும் சரி, அவங்ககிட்ட இல்லைங்க அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை கொடுக்கலாம் இங்கன்னு சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன? அது தனக்கு, தன்னுடைய பிள்ளை. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சேர்த்து வைக்கிறீங்க. அப்போ இதே போலதான் என்னுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஜெப ஜீவியத்தை நான் காத்துக்கொள்ளணும். அவர் வருகையில நான் அறிவோடு கூட இருக்கணும், தெளிவோடு கூட இருக்கணும். இந்த உலக மாயைகள்ல நான் போய் சிக்கி கொள்ளக்கூடாது. இந்த உலக கவலைகள்ல நான் சிக்கி கொள்ளக்கூடாது. உலகத்துல இருக்கிற அந்தகாரத்துல நான் போய் விழுந்துடக்கூடாது. மாயைகளை போய் நான் சிக்கி வலையில சிக்கிட்டு ஆண்டவர் வரும்போது பேசாம முடிக்க கூடாது. ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு நான் கொடுத்தே ஆகணும். அவர் வரும் பொழுது யார் நீ, நெறி தவறியவர்களை என்னை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நம்ம எப்படி இருக்கும்? இல்ல இவ்வளோ வருஷம் நம்ம அவருக்காக ஓடிட்டு இருக்கிறோம். ஓடிட்டு இருக்கிற நேரத்துல அவர் வந்துடுறாரு. வந்துட்ட பிறகு எல்லாரும் போய் அவரை கை கொடுக்குறாங்க, எல்லாரையும் கை கொடுக்குறாரு. அவர் முக்கியமா இருக்கிற கிறிஸ்டி, மல்லிகம்மா எப்படி இருக்கிற அப்படி இப்படின்னு எல்லாரையும் கை கொடுக்குறாரு. நான் கிட்ட போனதோ பூ அறிவு அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாருக்கும் முன்னாடி என் தலைக்குடி அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, எல்லாமே இருக்கு உங்ககிட்ட. ஆனால் இப்போ மனவாட்டி வேணும் இல்ல? அந்த மனவாட்டி யார்? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 2வது பாகமா நம்ம பார்க்கிறோம். மனவாட்டி யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 4வது வசனம் மட்டும் படிங்க. புத்தி உள்ளவர்கள். மனவாட்டி அப்படின்னாக்கா புத்தி உள்ள மனைவி என்னதை கட்டுவாளாம்? வீட்டை கட்டுவாள். அப்போ வீட்டை கட்டுறதுக்கு ஒரு புத்தி உள்ள மனைவி வேணும் அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு மனைவி வேணும் இல்லையா? சாதாரண புத்தி போதுமா அதுக்கு? பரலோகத்துல நிக்கணும், நித்தியத்திற்கும் நிக்கணும், நீ மனவாட்டியா நிக்கணும், எஸ்தர் ராஜாத்திய போல நிக்கணும் இல்ல? அப்போ அந்த மனவாட்டிக்கு என்ன தேவை அப்படின்னா புத்தி வேணும், அறிவு வேணும். அறிவு இல்லாம நீ பரலோகத்துல போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுவ? அங்க இருக்கிற தங்கத்தையும் வெள்ளியையும் பார்த்த உடனே இதை எப்படியாவது நம்ம பேக்ல போட்டுட்டு நான் வீட்டுக்கு கீழே கொஞ்சம் போயிட்டு வரேன் ஆண்டவரே, நானு போயிட்டு நான் எங்க வீட்டுல இருக்கிற கடனெல்லாம் தீர்த்துட்டு வரேன், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவேன். அப்ப அங்க வர முடியுமா என்னால? அறிவு கெட்டவில்லை, நீ போ, எனக்கு தெரியாதுன்னுடுவேன் இல்ல? அப்போ எனக்கு என்ன தேவை? ஆண்டவருக்கு அறிவுள்ள கன்னியர்கள், அறிவுள்ள மனவாட்டிகள் அவருக்கு தேவையா இருக்கிறார். புத்தி உள்ளவர்கள். 4வது வசனத்தை மட்டும் படிங்க. எண்ணெய், அந்த பாத்திரத்துல ஜெபிக்கிற ஒரு எண்ணெய், அந்த அறிவு அவங்களுக்குள்ளாக இருக்கு. ஏன்னா அவங்க ஆண்டவருக்காக, ஆண்டவருக்கு என்ன தேவையோ இதே 19ஆம் அதிகாரம் படிங்க. திருவெளிப்பாடு 19:14. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் பரலோகம் திரளுள்ள படையை ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது.